வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் நித்யஸ்ரீ, வயது 27, ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிங்க, ஜாதி நாடாரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி கொங்கணபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் கிடையாதுங்க. வாடகை வீட்டில் தான் தங்கிட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோரும் கூலி தொழில் தாங்க செய்துட்டு வராங்க. அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. அப்பா இப்போ சமீபத்தில் தான் இறந்துட்டாங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 10,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் நல்ல குணமுள்ளவராக, எந்த ஒரு தீய பழக்கமும் இல்லாதவராக இருந்தால் போதுமானது. குறைந்த அளவு வருமானம் இருந்தாலும் கூலி தொழிலாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பெற்றோர் தன்னால் முடிந்தளவு 5 சவரன் நகை மட்டும்தாங்க போட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் நிதிலா, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிங்க, ஜாதி வன்னியரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி நாமக்கல்லில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதின்னு ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்ணும் கூட. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே சொந்தமாக பிஸ்னஸ் தாங்க செய்துட்டு வராங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்க ஒரே பெண் மட்டும்தாங்க. ஒரே பெண்ணுங்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறாங்க. தங்களோட இனத்தை சார்ந்தவராக இருக்கணும், குறைந்தளவு மாத வருமானம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி குறைவாக இருந்தாலும் போதுமானது. கிராமத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ளவராக பண்புள்ளவராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நல் வாழ்க்கை துணை அமைய வாழ்த்துகிறோம். பெயர் கீர்த்தனா, வயது 41, ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிங்க, ஜாதி முதலியாரணத்தை சார்ந்தவங்க, படிப்பு பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி ஈரோட்டில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு 2 ஏக்கர் விவசாய நிலமும் இருக்குங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலேயே இவங்களுடைய கணவரை இழந்துட்டாங்க. இப்போ இவங்க தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. திருமணமே வேணான்னு இருந்தாங்க. இவங்களுடைய அப்பா அம்மா இருந்தாங்க இது வரைக்கும். இவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இப்போ இவங்க தனிமையில் இருக்கிறதுனால தனக்குன்னு ஒரு துணை தேவை. தன்னுடைய சுகதுக்கங்களை பரிமாறிக்கொள்ளவும் வாழ்க்கை துணையாக வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம். குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்தளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 30,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் கூலி தொழிலாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.